ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய்ஜி, மவுண்ட் அபு, ஜனவரி 31. நமது ஒரு மாத சிரேஷ்டமான மிகச்சிறந்த டிவைன் பட்டியினுடைய இறுதி நாள் இன்று. ஆனால் நாம் நிரந்தரமாக பட்டி செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். நாம் இந்த அனுபவங்கள் மூலமாக கற்றுக்கொண்டவற்றை தொடர்ந்து அனுபவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அத்துடன் அனைத்தையும் முடித்துவிட்டால் தொடர்ந்து லாபத்தினை அடைய முடியாது. நாம் கற்றுக்கொண்டவற்றில் மேன்மேலும் முன்னேற்றம் அடைந்து கொண்டே செல்ல வேண்டும். அப்பொழுது அந்த விஷயங்கள் நமது வாழ்வின் ஒரு அங்கமாக ஆகிவிடும். நாம் இந்த முழுமையான பட்டி நேரத்தில் நமக்கு ஏற்பட்டுள்ள முக்கியமான 5 மிக நல்ல அனுபவங்களை எழுதி வைத்து கொண்டு அதை தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். நம்மிடம் உறுதியான விருப்பம் இருக்க வேண்டும். நான் இதை செய்யத்தான் வேண்டும். நமது திடமான இந்த விருப்பத்தில், பவர்ஃபுல்லான சங்கல்பத்தில்தான் நமக்கு பலம் இருக்கின்றது. நாம் பலரை பார்க்கின்றோம். நான் இனி கோபமடைய மாட்டேன் என்ற சங்கல்பம் செய்துள்ளார்கள் என்றால் அவர்களது கோபம் குறைந்து விடுகின்றது. சிலர் அதிகமான குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள் என்றால், நான் இனி இந்த காரியம் செய்யவே மாட்டேன் என்ற சங்கல்பம் செய்தால் அந்த சங்கடத்திலிருந்து விடுபட்டு விடுகின்றார்கள். சிலர் நான் இந்த வாயின் மூலமாக கெட்ட வார்த்தைகளை இனி பேச மாட்டேன் என்ற சங்கல்பம் செய்யும் பொழுது அதில் அட்டென்ஷன் ஏற்பட்டு சரியாகி விடுகின்றார்கள். நாமும் தனது வாழ்க்கையை டிவைன் ஆக்குவதற்காக சில சங்கல்பங்கள் செய்து கொள்வோம். மேலும் பட்டியினுடைய இந்த கடைசி நாளில் நான் உங்களுக்கு 5 சங்கல்பங்களை கூறுகின்றேன். அவை அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கும். முதலாவதாக, ஆத்மாவினுடைய தேஜஸ்வி சொரூபத்தினை தனது திவ்ய நேத்திரம் மூலமாக அடிக்கடி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக, நான் நிராகாரமான சிவத்தந்தைக்கு சமமாக மிகவும் தேஜஸ்வியான ஆத்மாவாக இருக்கின்றேன். நான் பிரம்மா பாபாவிற்கு சமமாக மிகவும் தேஜஸ்வியான ஃபரிஸ்தாவாக இருக்கின்றேன். வதனத்தில் பிரம்மா பாபாவை போன்றே தன்னுடைய சொரூபத்தையும் எதிரில் கொண்டு வாருங்கள். அவரது தேஜஸ்வி ஃபரிஸ்தா சொரூபத்திலிருந்து நாலாபுறமும் பவர்ஃபுல்லான ஒளிவட்டம் நிறைந்திருக்கின்றது. அதே போன்று நானும் இருக்கின்றேன். மூன்றாவதான பயிற்சி, ஞான சூரியன் சிவ தந்தையினுடைய கிரணங்கள் என் மீது நிரந்தரமாக விழுந்து கொண்டிருக்கின்றது. பாபாவினுடைய மிக நல்ல மகா வாக்கியத்தினை நினைவு செய்வோம். ஞான சூரியன் சிவத்தந்தையிடமிருந்து கிரணங்களை அடைந்து இந்த முழு உலகிற்கும் வழங்க வேண்டியது உங்களுடைய முக்கியமான கடமையாகும். மற்ற காரியங்கள் நிமித்த மாத்திரம் மட்டுமே. மற்ற சேவைகள் ஒருபுறம், இந்த முழு உலகிற்கும் கிரணங்களை வழங்கக்கூடிய சேவை மிகவும் பவர்ஃபுல்லான சேவையாகும். இதனால் மிக பெரிய லாபம் ஏற்படுகின்றது. நான் மாஸ்டர் ஞான சூரியனாக இருக்கின்றேன். ஞான சூரியனுடைய கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. நான் உலக உருண்டை மீது இருக்கின்றேன். என்னிடமிருந்து நாலாபுறமும் இந்த கிரணங்கள் பரவிக்கொண்டே இருக்கின்றது. நான்காவது பயிற்சி, நான் பரந்தாமத்தில் இருக்கின்றேன். எனக்கு மேலே பாபா இருக்கின்றார் என்பதை உணர்ந்து அவரது தெய்வீக சொரூபத்தை மற்றும் தன்னுடைய சொரூபத்தை பார்த்து கொண்டிருப்போம். முற்றிலும் சாட்சியாக பார்ப்போம். நான் பரந்தாமத்தில் இருக்கின்றேன். மேலே ஞான சூரியன் சர்வ சக்திவான் சிருஷ்டியின் விதைரூபமான பாபா இருக்கின்றார். நாம் இங்கிருந்து கொண்டு பாபாவை பார்க்கக்கூடிய பயிற்சி செய்யலாம். மிக நன்றாக ஆழமாக கவனம் கொடுத்து பாருங்கள். அதுவும் சரிதான்.
ஆனால் சிலருக்கு இங்கிருந்து கொண்டு பரந்தாமத்தில் பாபாவை பார்ப்பது சில சமயம் தனது பிரெயினில் ஸ்ட்ரெயின் உருவாகுவதாக தோன்றுகின்றது. எனவே நானும் பரந்தாமத்தில் இருக்கின்றேன், அங்கு எனக்கு மேலே பாபா இருக்கின்றார் என்று நினைவு செய்யும் பொழுது மிகவும் ஆனந்தமாக அனுபவம் செய்ய முடியும். 5வதான பயிற்சி, நான் பவித்ரதாவின் ஃபரிஸ்தாவாக இருக்கின்றேன். பாபாவிடமிருந்து பவித்ரதாவின் கோல்டன் கிரணங்கள் அவனுடைய ரிம்ஜிம் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. நான் இயற்கையின் எஜமானனாக இருக்கின்றேன். என்னிடமிருந்து பவித்ர கிரணங்கள் இயற்கைக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. இது 5வது பயிற்சியாகும். ஒவ்வொருவரும் தனது வசதிக்கேற்ப இந்த பயிற்சியை செய்து கொண்டிருக்கலாம். அதிகாலை நேரத்தில் அனைவருடன் சேர்ந்து மற்றும் மாலை நேரத்தில் அனைத்து பயிற்சிகளையும் ஒரு முறை நாம் செய்யலாம். இடைப்பட்ட நேரத்தில் ஒவ்வொரு பயிற்சியாகவும் செய்து கொண்டிருக்கலாம். என்னுடைய அன்பான சுபபாவனை, அனைத்து மகான் ஆத்மாக்கள், தபஸ்வி ஆத்மாக்கள் தாங்கள் அனைவரும் பாருங்கள், ஸ்வயம் பகவான் நமக்கு தபஸ்யா கற்றுக் கொடுத்திருக்கின்றார், கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நாம் இந்த தெய்வீக ராஜ்யத்தினை அடைவதற்காக உண்மையான உள்ளத்துடன் முழு ஈடுபாட்டுடன் நாம் தபஸ்யா செய்வோம், தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி.